Hi friends, welcome to chinnu.com. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கீரை தண்டு பொரியல். கீரை தண்டு பொரியல் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரம் வெச்சுக்கலாம். பாத்திரம் சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். பாருங்க காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் பொரியட்டும். இப்போ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 10 பல் பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா கலரி விடுங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கீரையும் தண்டையும் கட் பண்ணி அலசி வச்சுருக்கேன், இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் அதையும் சேர்த்தாச்சு. சேர்ந்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. பாருங்கள் நல்லா கலரி விடுங்க. இதெல்லாம் நீங்கள் சிம்மிலே வச்சு பண்ணுங்கள். நல்லா கலரி விட்ட பிறகு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 1 மினிட் மட்டும் குக் ஆக விடுங்க. பாருங்கள் ஒரு 1 மினிட் ஆயிடுச்சு. லைட்டாக குக் ஆகிருக்கு. இந்த டைமில் நான் 2 தேங்காய் பதை எடுத்து துருவி வச்சுருக்கேன், அதை இப்போ இது கூட சேர்க்க போகிறேன். இது உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆனால் நான் இப்போ சேர்க்க போகிறேன். வாங்க தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் தேங்காய் துருவலையும் சேர்த்தாச்சு. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கீரையோட கலரி விடுங்க. பாருங்கள் கலரி விட்ட பிறகு இப்போ நான் ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். எதுக்குன்னா அந்த தண்டு கொஞ்சம் சாஃப்டாக நம்மளுக்கு நல்லா வெந்து வரும், அதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுங்க. பாருங்கள் நல்லா கலரி விட்ட பிறகு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் சிம்மிலே வச்சு குக் ஆக விடுங்க. அப்போ நம்ம கீரை பொரியல் ரெடி ஆகிடும். பாருங்கள் நம்மளுடைய கீரை தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் சுவையான கீரை தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.